காலகட்டம், தேர்தல் காலகட்டம். பேரை சொன்னோம்னா அது சர்ச்சையாகும். தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தலைவர், தலித்துகளுக்காக போராடிய ஒரு தலைவர். அவர் ஒரு முறை திருமாவர்களை, நம்முடைய அண்ணனை எழுச்சி தமிழரை சந்திக்கிறார், பேசுறாரு. நாம ஒரு இடத்துக்கு போகணும், வாங்கின்னு கூப்பிடுறாரு. அந்நியரசு தோழருக்குலாம் அது தெரிஞ்சிருக்கும் நல்லா. கார்ல திருமாவண்ணன் ரொம்ப தயங்குறாங்க, வற்புறுத்தி அழைக்கிறாரு, போறாங்க. கார்ல கொஞ்ச தூரம் போறாங்க. கொஞ்ச தூரத்துல இன்னொருத்தர் ஏறுகிறார். அவர் RSS அதிகாரி. அண்ணன் பதறிடுறாங்க, இவருக்கு என்ன வேலை, இவர் ஏன் வர்றாருன்னு கேட்கிறாங்க. இல்ல நம்ம பேசுவோம் அப்படின்னு கொஞ்ச தூரம் கூட்டு போறாங்க. ஒரு இடத்துல அவர் போகும்போது அவர் கேட்கிறாரு, உங்ககிட்ட அவர் விஷயத்த சொல்லிட்டாரா, நம்ம யாரை பார்க்க போறோம்னு, எங்க போறோம்னு அவர் சொல்லிட்டாரா, நம்ம எது தொடர்பாக பேச போறோம்னு சொல்லிட்டாரான்னு கேட்கிறாங்க. இல்ல எதுவும் சொல்லவில்லை, வாங்க பேசிக்கலாம்னு சொன்னாரு. நானும் தோழமை நடிப்பில் வந்தேன், என்ன விஷயம் என்று சொல்லிக்கிற பொழுது, நீங்கள் பாஜக அணியில் இணைய வேண்டும், பாஜகவோடு கரம் கோர்க்க வேண்டும், நாம் மிக முக்கியமான ஒரு மடாதிபதியின் சார்பாக சிலரை நாம் சந்திக்க இருக்கிறோம், ஒரு மடாதிபதியை சந்திக்க இருக்கிறோம் என்று சொன்னவுடன் கார் அப்படியே நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அப்படியே நடு வழியில் இறங்கி, ஒரு கையில செல்போன் கூட கிடையாது, அங்கிருந்து நடந்தே கொஞ்ச தூரம் வந்து ஒரு அருகில் இருக்கக்கூடிய ஒரு விடுதிக்கு, ஒரு ஹோட்டலுக்கு வந்து லேண்ட்லைன் நம்பர்ல குறித்தங்களை அழைத்து, எப்பா நான் இவங்க நம்பி வந்தேன், என்ன பண்ணிட்டு போயிருக்கான் பாரு, சொல்லும்போது புள்ள இருக்குது. காலம் தந்த தலைவன் நிச்சயமாக உறக்கத்தில் இன்னைக்கு ஒரு வேலை நடக்குது, அதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிராக மோத வரக்கூடிய ஒரு வேலை. ஏதோ பெரியாருக்கு அம்பேத்கர் எதிரி போலவும், அம்பேத்கருக்கு பெரியார் எதிரி போலவும், அம்பேத்கரிய சிந்தனைகளுக்கு பெரியாரிய சிந்தனைகள் எதிரி போலவும், பெரியாரிய சிந்தனைக்கு அம்பேத்கரிய சிந்தனைகள் எதிரி போலவும் ஒரு வேலையை செய்கின்ற பொழுது, அந்த வேலைக்கு துணை போவதற்கு பிராமண கடப்பாறையை தூக்கி கொண்டு சீமான் போன்றவர்கள் வருகின்ற போது, பெரியாரும் அம்பேத்கரும் முரண்பட்டார்களா? பெரியார் வெறும் இடைநிலை சாதிகளுக்கான தலைவரா, அம்பேத்கர் வெறும் தலித்துகளுக்கான தலைவரா அப்படின்னா ரெண்டுமே இல்லை. பெரியார் ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தின் விடுதலைக்காகவும் பேசியிருக்கிறார், அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களின் விடுதலைக்காகவும் பேசியிருக்கிறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததே பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிற்கான முயற்சியை அவர் எடுத்த பொழுது அது மறுக்கப்பட்ட காரணத்தினால்தான் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் தன் பதவியவே ராஜினாமா செய்து விட்டு வருகிறார். இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட சமூக தோழர்கள் இதை புரிஞ்சுக்கணும். அம்பேத்கர் வெறும் தலித் சமூகத்திற்கான தலைவர் அல்ல, ஏன்னா தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு என்பது பிரிட்டிஷ்கார காலத்திலிருந்தே இருக்குது. சுதந்திர இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டிற்கான ஒரு முயற்சியை புரட்சியாளர் அம்பேத்கர் செய்கின்ற பொழுது அவருக்கு எழுந்த எதிர்ப்பின் காரணமாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அப்ப அம்பேத்கர் யாருக்காக பேசியிருக்கிறார்? பிற்படுத்தப்பட்டோரின் விடுதலைக்காகவும் பேசியிருக்கிறார். பெரியார் யாருக்காகவும் பேசியிருக்கிறார்? இன்னைக்கு பெரியாரை எப்படி நிப்பாட்டுறாங்க? தலித்துகளுக்கு விரோதி என்பது போல. தனஞ்சய்க்கு அம்பேத்கரின் வாழ்வும் மேற்கொண்ட பணிகளும் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அதுல அம்பேத்கர் சொன்னதை அவர் குறிப்பிட்டார். அம்பேத்கர் சொன்னது அப்படியே குறிப்பிட்டார். திருவாங்கூர் ராஜ்யத்தில் உள்ள வைக்கம் எனும் ஊரில் தாழ்த்தப்பட்டவர்கள் சில தெருக்களில் நடமாடக்கூடாது என்று உயர் வகுப்பாரால் தடுக்கப்பட்டதை கண்டித்து அமைதியான முறையில் அல்லது சத்தியாகிரக முறையில் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பார்ப்பனர் அல்லாத தலைவர் திரு ராமசாமி நாயக்கர் நடத்திய போராட்டம், அதுல இருக்கிறதுனால அதுல சாதிக்க இருக்கிறதுனால அப்படியே வாசிக்கிறேன், எதையும் எடிட் பண்ணாம நடத்திய போராட்டம் 1924ஆம் ஆண்டின் நிகழ்ச்சிகளில் சிறப்பாக நினைவில் நிற்கக்கூடியது. அம்பேத்கர் மிகுந்த கவனத்துடன் இதை கவனித்து வந்தார். சில மாதங்கள் கழித்து மகத் சத்தியாகிரகம் பற்றி எழுதிய தலையங்கங்களில் ஒன்றில் வைக்கம் போராட்டம் பற்றி நெஞ்சு நெகிழ்ந்து குறிப்பிட்டெழுதுகிறார் என்று அம்பேத்கரின் வாழ்வை எழுதிய தனஞ்சய்க்கு இதை பதிவு செய்கிறார். தோழர்களே, அம்பேத்கரும் பெரியாரும் தோழர்களாகத்தான் நின்றார்கள் களத்தில். அவர்களை எதிராக நிறுத்தும் ஆரிய சதிக்கு ஒருபோதும் நாம் துணை போய்விடக் கூடாது என்பதை மீண்டும் மீண்டும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லல, அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா சொல்லுகிறார். எனவே அவர் காலம் தந்த தலைவன் என்பதை மறந்து. பெரியார் நடத்திய மாநாடுகள், நிறைய மாநாடு நடத்தியிருக்கிறார். இங்கே ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நடத்திய மாநாட்டை சிலவற்றை மட்டும் நான் பட்டியலிடுறேன். 15/1/1928 சென்னையில் 11வது ஆதி திராவிட மாநாடு. 1929 10/2/29 சென்னை தீண்டாமை விளக்கு மாநாடு. 16/2/29 கள்ளக்குறிச்சி தென்னார்காடு மாவட்ட ஆதி திராவிட மாநாடு. 21/7/29 சென்னை ஆதி திராவிட மாநாடு. 25/8/29 ராமநாதபுரம் ஆதி திராவிட மாநாடு. இந்த பட்டியல் முழுக்க ஆதி திராவிடர்களுக்காக அவர் நடத்திய மாநாடு. அவர் ஒரு இடத்துல சொல்றார், ஒருபடி மேல போய்
பெரியார் சொல்லுகிறார். திருச்சி அடுத்த மான்படி மங்கலத்தில் பெரியார் பேசுகிறார். திராவிடர்களில் சாதி ஆணவம் படைத்த உயர் சாதிக்காரர்களும் இல்லாமல் இல்லை. என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனர்களை சொல்லல, பார்ப்பனர் அல்லாத சமூகங்களில் உயர் சாதி ஆணவம் படைத்த சிலர் இல்லாமல் இல்லை. இனி அவர்களை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்பதும் எனக்கு தெரியும். பெரியார் சொல்றார். இன்னும் விளக்கமாக கூறுகிறேன். திராவிட இயக்கத்திற்கு முக்கிய கொள்கை என்னவென்பதை இந்நாட்டில் பறையர் என்றும் பார்ப்பான் என்றும் உயர்ந்த சாதிக்காரன் தாழ்ந்த சாதிக்காரன் என்று இருப்பதையும் சூத்திரன் பஞ்சமன் என்று இருப்பதையும் அறவே ஒழித்து எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஒரே சமுதாய மக்கள் எனும் கொள்கையை நடைமுறையில் கொள்வதே என்னுடைய நோக்கம் என்று பெரியார் விடுதலையில் 8/7/1947 வந்த செய்தியை நான் உங்களுக்கு